காய்ஸ், என்னடா இன்ட்ரோ ஏடா கூடமாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? எஸ், எனக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லை, அதனால் அப்படியே படுத்துருந்து. இன்றைக்கி சண்டே வேறு, உங்களுக்கு தெரியும் நமக்கு சண்டேன்னா கொஞ்சம் ஃப்ரீ டே. சரி, ஃப்ரீ டேயில் தான் நம்ம சந்தோஷமாக இருக்கிறது. மட்டன் வாங்கி சாப்பிட்றது என்ன, டிவி பார்க்குறது என்ன, குக் வித் கோமாளி பார்க்குறது என்ன, ஏதாவது ஃபேமிலியாக இருந்து படம் பார்க்குறது என்னன்னு சண்டே கொஞ்சம் ஜாலியாக இருப்போம். இப்போது ஒவ்வொரு சண்டேயும் அப்படி தான் நம்ம வ்ளாக்கு பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு சண்டேயும் நம்ம மட்டன் சமைக்கிறது அப்படி இப்படின்னு. நம்ம சந்தோஷமாக இருந்தால் தான் பிடிக்காத உடனே நமக்கு ஜுரத்தை கொடுத்து விட்டாங்க சார். பாருங்க, தொண்டையெல்லாம் கட்டி குரலெல்லாம் மகாநதி சங்கர் மாதிரி மாறி போச்சு. இதுக்கெல்லாம் எனக்கெல்லாம் லேசில் ஜுரம் வராது, ஆனால் அதையும் மீறி இந்த வாட்டி வந்துருச்சு. ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்குங்க. நான்லாம் கொஞ்சம் அங்கே இங்கேன்னு அலைஞ்சு திரிஞ்சு கொஞ்சம் கலகலன்னு வீட்டுக்குள்ளே தான் கலகலன்னு மிஸ்டியை அம்மாவே வம்பிழுத்துக்கிட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருப்பேன்னா பட்ட பகலில் என்ன இப்படி படுக்க போட்டுருச்சு பாருங்க. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை. அப்பப்போ தலை வலிக்குது, அப்பப்போ கண் வலிக்குது, திடீர்னு உடம்பு சூடாகுது, திடீர்னு உடம்பு குளிருது. ஸோ நான் அப்படியே படுத்திருக்கேன். இன்றைக்கி என்ன வ்ளாக்கு பண்ணுறதுன்னு தெரியல. நான் லிஸ்ட்டில் எழுதி வச்ச வ்ளாக்கில் நிறையா கேம்ஸ் இருக்குது, சேலஞ்சஸ் இருக்குது, அப்புறம் வெளியே போய் செய்கிற வ்ளாக்கு மாதிரி தான் இருக்குது. ஐயா, ரெண்டுமே இன்றைக்கி பண்ணுறதுக்கு உடம்புல எனர்ஜி இல்லையே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. நேற்றும் ரொம்ப உடம்பு ஒரு மாதிரி இருக்குங்கிறதுக்காக ஒரு பழைய வ்ளாக்கை தான் நான் ரீரிலீஸ் பண்ணிவிட்டேன். ஸோ அதுக்கும் நிறையா பேர் ஆல்ரெடி நம்ம 2 வீடியோ ரீரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கும் நிறையா பேர் சொன்னீங்க 2 இதெல்லாம் கணக்கில் செல்லாது. நாங்கள் இப்போ பார்க்குறோம், நீங்கள் 100 வ்ளாக்குக்கு பதிலாக 102 வ்ளாக்காக போட்டு அதை டேலி பண்ணுங்க அப்படின்னு நீங்கள். ஓகே, கண்டிப்பாக வீடியோ முடியும் போது இந்த ரீரிலீஸ் பண்ண வீடியோவெல்லாம் கேல்குலேட் பண்ணி அதுக்கு எக்ஸ்ட்ரா நான் வ்ளாக்கு போட்டு இப்போதைக்கு 2 ரீரிலீஸ் பண்ணியிருக்கோம். அப்படின்னா 100வது நாள் முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா 2 வ்ளாக்கு வரும், 102 நாள் வரும். எனக்கு என்னென்னா, அந்த டெய்லி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். நானே எதிர்பார்க்கல, 45 நாள் வந்துருச்சு. ஸோ அந்த செயினை உடைக்காமல் பண்ணுறதுக்கு தான் அந்த பழைய, நீங்கள் அதை பார்த்துருக்க மாட்டீங்க, நிறைய பேர் அந்த வ்ளாக்கு பார்த்துருக்க மாட்டீங்க. நீங்கள் பார்க்காத வ்ளாக்காக எடுத்து ரீரிலீஸ் பண்ணேன். பட்டு நிறைய பேர் கேட்டாங்க, என்ன சார் ஒரே நாளில் உங்களுக்கு இவ்வளோ தாடி வளர்ந்துருச்சு அப்படின்னு. ஸோ அது ஒரு ரீரிலீஸ் வீடியோ, பழைய 5 வருஷம் பழைய வீடியோ. அதனால தான் சும்மா அதை எடுத்து போட்டேன், அந்த செயின் உடையக்கூடாதுங்கிறதுக்காக. ஸோ அதை கண்டிப்பாக டேலி பண்ணி 102 வீடியோவாக உங்களுக்கு நான் போட்டுடுறேன். இந்த பாருங்கள், உடம்பு சரியில்லைன்னா கூட கவுண்டமணி சார், செந்தில் சார் அவங்கள தான் போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறது. கொஞ்சம் மைண்டு கொஞ்சம் கலகலன்னு இருக்கும். சரி, ஆரம்பிச்சதுலேருந்து தனியாகவே உளறிக்கிட்டு இருக்கியே, அம்மா மிஸ்டியெல்லாம் எங்கடா அப்படின்னு கேட்டால் அவங்க கடைக்கு போயிருக்காங்க. ஏன்னா எந்த ஒரு சாப்பாடும் டேஸ்ட்டு தெரிய மாட்டேங்குது, நாக்கு ஒரு மாதிரியான இருக்குது. அப்போது டீ டைம், எங்களுக்கு அந்த டீ பன் வந்து ரொம்ப பிடிக்கும், நான் அது ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். ஸோ அதை வாங்குறதுக்கு தான் மெட்ராஸ் பேக்கரி நான் முட்டை பஃப் வாங்கி சாப்பிட்டுவேன். அங்கே மெட்ராஸ் பேக்கரி போயிருக்காங்க டீ பன் வாங்கிட்டு வர்றதுக்கு. ஸோ அந்த டீ பன் இப்போ வந்தால் ஜுரத்துக்கு நல்லா சுட்ட டீ ஒன்று ஊற்றி அந்த பண்ணை அப்படியே அதில் மொயன்னு நினச்சி அப்படியே சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஸோ அது வாங்குறதுக்கு தான் அது 2 பேரும் போயிருக்காங்க. மூக்கெல்லாம் அடைக்குதுங்க. அவங்க வரட்டும். வந்தோடனே அப்படியே டீயை குடிச்சிட்டு, சரி இப்போ இதில் என்னடா உனக்கு வ்ளாக்கு ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டே இருக்கேன்னு கேட்டால், என்ன வ்ளாக்கு பண்ணுறதுன்னு தெரியலை. மற்ற எழுதி வச்ச வ்ளாக்கு பண்ணுறதுக்கு உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது. ஸோ என்ன வ்ளாக்கு பண்ணுறதுன்னு தெரியலை, அதையே ஒரு வ்ளாக்காக பண்ணிடுவோமே. அதனால தான் எப்படி நம்ம ஐடியா பார்த்தீங்களா. இன்றைக்கி ஒரு ரீரிலீஸ் வ்ளாக்கு போட்டுருவேன், அப்புறம் உங்களுக்கு அது ஓவர் டிசப்பாயின்மெண்ட் ஆயிரும். அதனால் சரி, டெய்லி லைஃப்பில் நடக்கிறதையும் காட்டுறது ஒரு வ்ளாக்கு தானே. எப்போ பார்த்தாலும் சேலஞ்சு அப்படி இப்படின்னு பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு கேஷுவலாக ஒரு சண்டே ஃப்ரீ டைம், ஒரு ஃப்ரீ இருக்கிற டைமில் பேசுவோம் அவங்கக்கிட்ட. கண்ணெல்லாம் சூடாக இருக்குது, எரிச்சல் மசராக இருக்குது. இன்றைக்கி சண்டே எல்லாம் ஜாலியாக கலகலன்னு உட்காந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய இதை வந்து பாருங்களேன், நான் அப்படியே தூங்கிக்கிட்டே இருக்கேன். சரி, அம்மா மிஸ்டி போய் ரொம்ப நேரம் ஆகுது, இப்போ எனி டைம் வருவாங்க, வரட்டும். டீ டைமில் உங்களை வந்து சந்திக்கிறேன்.
காய்ஸ் பாருங்க வந்துட்டாங்க. சரி இவங்க வந்துட்டாங்களே, இவங்க வாங்க போன ஐட்டம் எங்கன்னு கேட்டால் அதுவும் வந்துருச்சு. பாருங்க மெட்ராஸ் பேக்கரி, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டீ பன். இது வந்து மலேசியாவில் லேஸில் கிடைக்காது. ஸ்ரீலங்காவில் சாப்பிட்ருக்கேன், இந்தியாவில் சாப்பிட்ருக்கேன். இங்கே மெட்ராஸ் பேக்கரி வந்ததுக்கப்புறம் தான் அடிக்கடி வாங்கி சாப்பிட்றோம். எங்கள் ஊரில் எல்லாம் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டே 50% டைமில் பிரேக்ஃபாஸ்ட்டே இதுவும் டீ தான். சூப்பராக இருக்கும். இந்தியாவில் எல்லாம் சாப்பிட்ருக்கேன், நல்லாயிருக்கும். இப்போ மெட்ராஸ் பேக்கரி வந்த புண்ணியத்தில் அவங்க பேரை சொல்லி இது கிடைக்கிது. இன்றைக்கி சண்டே தானே, அங்கே செம்ம க்ரௌடாக, அதான் நின்று வாங்கிட்டு வந்திருக்காங்க. பாருங்க என்ன 2 டீ தான் இருக்குது. யாருக்கு ஏன் ஓகே மிஸ்டிக்கு டீ வேணாதான். பாருங்களேன் ஒரே வீடு 2 விதமான டீ. ஸோ நான் வந்து டீயில் நினச்சி திங்க போகிறேன். அம்மா எப்படி சாப்பிட போகிறாங்கன்னு தெரியலை. இங்கே வந்து ஒருத்தன் உடம்பு சரியில்லாமல் ரொம்ப நேரமாக பிச்சைக்கார மாதிரி இந்த பண்ணை எப்போ வரும்னு வெயிட் பண்ணுறான்னு பண்ணை கொண்டு வச்சுட்டு அவங்க புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. இங்கே இது ஜப்பானீஸாக கொரியனான்னு தெரியல, ஒரு யூடியூப் சேனல். சரி அவங்க என்ன வ்ளாக் எதுவும் போடுவாங்கன்னு கேட்டால் அதெல்லாம் இல்லை. இந்த விகடன் புக்கில் எல்லாம் வரும்ல, குங்குமம்ல எல்லாம் வரும்ல, 6 வித்தியாசங்களை கண்டுபிடிங்கள். அது மாதிரி இதில் வந்து அவங்க கொடுக்குற டைமுக்குள்ளே 3 வித்தியாசத்தை கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் பாருங்கள், இதில் இந்த படத்தில் இருக்கிறது அந்த படத்தில் இல்லாதது 3 வித்தியாசங்கள் இருக்கான். இந்த சேனலுக்கே வேலை இதுதான். இந்த மாதிரி எத்தனை நிமிஷம் ஒரு வீடியோ வந்து கிட்டத்தட்ட 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் வரும். அங்கே பாருங்களேன், ஸ்பாட் 3 டிஃப்ரென்ஸ்னு இந்த யூடியூப் சேனலோட ஹிஸ்ட்ரியில் போனால் இதுவே வருது. என்னன்னு பார்த்தா நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிற டைமில் இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறது, இதை போட்டுட்டு விளையாடுறாங்க. சில நேரம் நான் ரூமில் இருந்து பாத்ரூம் போகும்போது அந்த சவுண்டை கேட்பேன். ரூமில் இருந்து நம்ம சவுண்ட் வரும். இந்த அம்மாட்டு இருக்கு பாரு, இந்த இங்கே பாரு, அந்த மரத்துகள் இருக்கிற அந்த காய காணல பாரு, கீழே விழுந்துக்கிற இலைய காணல பாரு, என்னடா எட்டி பார்த்தா இதுதான். அங்கே இருக்கிற இலை ஒன்று இங்கே இருக்காதான். சில நேரம் எடுத்துகிட்டு பண்ணுவாங்க, டென்ஷன் ஆகுவாங்க. என்னென்னா டைம் அங்கே ஓடிக்கிட்டே இருக்கும். அவங்க வர குறுக்கால வந்து ஏதோ பேசிக்கிட்டு இருப்பாங்க. என்னன்னா டைம் அப் அப்படி சொல்லிட்டே இருப்பாங்க. இது ஒரு சீரியஸ் விளையாட்டுன்னு இப்போ விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு மாசமா விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து இப்போ பாருங்களேன், இப்போ எனக்கு இன்னைக்கு வேலை செய்ய முடியாது. இப்போ சரி இவங்கெல்லாம் இருந்து விளாக் எடுப்போம்னு பார்த்தா பேச மாட்டேங்கிறாங்க. என்னன்னு பார்த்தா இருங்க தம்பி, நாங்கள் இதை விளையாடிட்டு வர்றோம். நீங்கள் பாருங்க, இப்போ இது ஒரு விளையாட்டு இவங்களுக்கு. இவங்க இப்போ கடைக்கு போயிட்டு வர வரைக்கும் நான் கவுண்டர் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா வந்தாங்க, ரிமோட்டை பிடுங்கினாங்க, போயிட்டாங்க. இந்த கொரியன் இது என்ன சேனல்னு கூட தெரியல. இதெல்லாம் யாரா கண்டுபிடிக்கிறது யூடியூப்ல? நீங்களா? எப்படி தானா வரும்? இப்போ புதுசாக முதல்ல என்ன பண்ணாங்க, முட்டி வலிக்கு மூலிகை தைலம், அப்புறம் சமையல் காணொலிகள், அந்த மாதிரி இருந்துட்டு போனது போக இப்போ குழந்தை பிள்ளைங்களாம் மாறிட்டாங்களா, இதை வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அது வந்தா இருக்கானே, இவன் தான் இதில் பைத்தியம். பாத்தீங்களா, நான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கேன் விளக்குல, அவரு அந்த காலானுக்கு இந்த காலானுக்கு ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குடா, நான் கண்டுபிடிக்கிறேன்டா. அவரு சீரியஸா விளையாண்டுட்டு இருக்காங்க பாருங்க. என் பண்ண கொடுங்கடா, இவங்களோட மல்லு கட்ட முடியாது. என்ன நான் பாட்டில் பேசாம சாப்பிட்டு படுக்க போறேன். இதை சாப்பிட்டதுக்கு அப்புறமா அது குக் வித் கோமாளி பாப்பியா இல்ல இதைத்தான் விளையாடுவியா? சூப்பரா இருக்கு, போட்டாச்சு. காய்ஸ் பாருங்க 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 பாருங்க, இந்த இப்படியே பிச்சு ஆடி போலி, இதில் அப்படியே தொட்டு இந்த மண்ணு டீ தாங்க இந்த வாய்க்கு டேஸ்ட்டாக இருக்குது. மற்றது எதுவும் பகல் கருவாட்டு கறியெல்லாம் வச்சு கொடுத்தாரு. நான் அதை சாப்பிட்டு கேட்குறேன், உப்பு போடலையா? பார்த்தா உப்பு நிறையா இருக்குது. ஏன் நாக்குக்கு தெரிய மாட்டேங்குது? கொரோனா டைமில் வர வேண்டிய சிம்டம்ஸ் எல்லாம் இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. என்ன சார் டேஸ்ட்டு தெரிய மாட்டேங்குது நாங்களே. எனக்கு பன் இருந்தால் டீ குடிக்க கூட தேவையில்லைங்க. நான் பாட்டில் பண்ணை தொட்டு தொட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன், சூப்பராக இருக்கும். இவங்க இதில் ஒரு புண்ணியம் என்னென்னா, இவங்க அந்த சக்கரை கொஞ்சம் கம்மியாக போடுறாங்க, ரொம்ப கம்மியாக போடுறாங்க, நல்லா இருக்குது. இப்போ என்ன உனக்கு டீ வேணுமா இல்லை கேம் விளையாட போறியா? எங்கே கண்டுபிடி பார்ப்போம்.
அந்த இந்த சோப்பு கலர் இருக்கு தானே அது பெருசா இருக்கு அந்த கலர் அங்க அந்த yellow மஞ்சள் கலர் மிஸ் ஆகுது சொன்னீங்களா இப்படிதான் கத்திக்கிட்டே இருப்பாங்க ரெண்டு பேரும் பாருங்க அந்த அந்த இது ஆரஞ்சு கலர் மரம் இருக்கு தானே இதே கத்துற சவுண்டு தான் எனக்கு கேட்கும். இதுல ஆன்சரை வேற காட்டுவாங்க. அப்ப வேற போட்டி வாங்கிருக்கலாம். நான் தான் கண்டுபிடிச்சேன், நீ தான் கண்டுபிடிச்சேன்னு. அங்க ஒண்ணு இந்த ரெட் கலர் சர்க்கிள் உள்ளதா? அப்ப காணாது இல்ல, அதுல நெத்தி. அதோட தலை. பெரிய காணாது இல்ல. இவன் அடுத்த ஒரு பைத்தியமுங்க. இப்ப யூடியூப்ல ஆல்ரெடி பல பேரோட தொல்லை. யூடியூபை திறந்தாலே பல பேர் வந்து கிரிஞ்சு பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் நம்ம திட்டுவோம்ல, வந்துட்டாங்க யூடியூபை திறந்தாலே அப்படின்னு. இப்போ அந்த லிஸ்ட்டில் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தனே திட்ட வேண்டியிருக்கு. யார் நாங்கள் பாருங்களேன், ஓப்பன் பண்ண உடனே ஹாய் இட்லின்னு டாப்பிக்கில் ஒருத்தன். அங்கே பாருங்க, இதெல்லாம் என்ன ஏன் இட்லி? அதுக்கு எதுக்கு நீ புதினா சட்டை போட்டிருக்க? இவன் ஏஐல ஏதோ வீடியோஸ் கிரியேட் பண்ணி போடுறான்னு பார்த்தா சில வேளை எனக்கே கடுப்பா இருக்கு. இது என்னங்க இது? கீழே அது சாம்பாரா சட்னியா? அது அங்க பாருங்க, அங்க நீங்களே பாருங்களேன். சாம்பாருக்கு மேல சோத்தை போட்டு, சோத்துக்கு மேல 3 இட்லியை போட்டு, இட்லியை போட்டு, இட்லியில கொத்தமல்லி ட்ரெஸ்ஸை போட்டு நீந்தி வந்துகிட்டு இருக்காரு. இவனுக்கு சில நேரம் ஐடியாஸ் இல்லைன்னா இவன் மைண்டு ரகரகமா யோசிக்கும். அன்னைக்கு ஒரு வீடியோ பார்க்குறேன், எனக்கே இவனை கூப்பிட்டு வச்சு மஞ்சள் 2 குட்டில் போட்டிருக்கேன். பாவக்காவில் பெட்டு செஞ்சு அதில் படுத்துக்கிட்டு இருக்காரு. பாவக்காய் பெட் என்னடா இது? அவன் என்னென்னலாம் யோசிக்கிறான். இவருக்கு ஒரு ஃபேன்ஸ். நான் சொன்னேன், நீ வேற டாபிக்ல ஏதாவது பண்ணலாமேன்னு கேட்க, போடா. என் ஃபேன்ஸ் வந்து டெய்லி நான் என்னென்ன விதவிதமா பெட்டில் படுக்கிறேன்னு பார்க்கறதுக்கே எனக்கு ஃபேன்ஸ் இருக்காங்கன்ட்டு விதவிதமான பெட்டில் படுத்து காட்டுறான். ஒரு நாள் பார்க்குறேன் என்னன்னா, ஓரியோ பிஸ்கெட்டில் படுத்து க்ரீம் எடுத்து போத்திக்கிறான். இவனை பார்த்துட்டு எனக்கு அச்சோ, இவன் என்னங்க இவன் பிஸ்கட் பெட்டில் படுக்கிறான். இங்கே பாருங்க, சாம்பாரில் நடந்து போயிட்டு இருக்கேன். அதுவும் அந்த திருவிழா அந்த நேர்த்திக்கடனுக்கு கட்டுற மாதிரி பாளையத்தம்மன்ல மீனா ஒரு ட்ரெஸ் போட்டு வருவாங்கல்ல அந்த வேப்பிலையில், அது மாதிரி கொத்தமல்லியில் போட்டு எங்கேயும் போய்கிட்டு இருக்கான். இவ்வளவு போட்டாலும் சிம்பிள கடி பம்பா கண்ணாடியை கழட்ட மாட்டாரு. பாருங்க, ஏய் சிம்பிள கடி பம்பா ஆப்பிரிக்கா ஆங்கிள் கண்ணாடியை கழட்ட மாட்டேன். ஐயோ ஐயோ, சில நேரம் ப்ராம்ப்ட்ல மறந்து கண்ணாடியை கலட்டு அப்படின்னு சொல்ல மறந்துடுவாரு. சரி இருக்கட்டும், நல்லா தானே இருக்கு. நான் இவன் அடுத்த லேட் நைட் ஷோவில் இவரோட இந்த சேனலை ரோஸ்ட் பண்ணலாம்னு இருக்கேன். அங்கே பாருங்க, அதுக்கு 10 லைக்குங்க. 10 லைக்கு. கமெண்ட்ஸ் என்னோட கொஞ்சம் பேர் இருக்குது தெரியுமா? கமெண்ட்ஸுக்கு என்ன கொஞ்சம் பேர் என்ன ஒரே பிள்ளைகளெல்லாம் இருக்குது. அம்மா நீங்க அப்படி போடுங்க, அம்மா நீங்க எப்படி போடுங்க, ஆன்ட்டி நீங்க அதை போடுங்க சொல்லுதுகளே. யாரும் ஒருத்தர் பேர் சொல்ல சொன்னாரு, பேர் என்ன? ஐயோ ஞாபகத்தில் வச்சிருந்தேன். ஸ்கிரீன்ஷாட் எடுத்தியா? காய்ஸ், இவருக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்றாங்க. இவர் கமெண்ட் பண்ற எல்லாரும் ஏன்னா இவர் சொல்ற, நான் கமெண்ட் பண்ற எல்லாரோட பேரையும் ஞாபகம் வச்சிருப்பேன். எல்லாரும் கமெண்ட் பண்ற எல்லாரோட பேரையும் ஞாபகம் வச்சுக்குவியா? எத்தனை பேர் கமெண்ட் பண்றாங்க? 3 தான். 3 பேரை ஞாபகம் வச்சுக்க முடியாதா? இதுல ஒருத்தர் வந்து என் பேரை வந்து நீங்க உங்க vlog சேனல்ல சொல்லணும் அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அப்போ இவர் என்ன பண்ணியிருக்கேன், ஓகே அவரோட பேரை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்ட்டு அவரோட பேரை ஞாபகம் வச்சிருக்காரு. ஒரு விதமா ஞாபகம் வச்சிருக்காரு. இப்போ நான் வந்து ஏதோ பேர் சொல்லணும்னு சொல்லியே அதை சொல்லுவோம் அப்படின்னா, அது வந்து ஏதோ ஒரு பேரு. ஏண்டா நீ தான் சொன்ன, வர்றது 3 பேர், அதுல ஒருத்தர் பேர் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்னா இப்போ போன் எடுத்து பார்த்துட்டு சொல்றான், என்னது புவன் குமார். அவர் வந்து இங்க பாருங்க கமெண்ட் வச்சிருக்காரு. ஏதோ ஒரு வீடியோ பண்ணியிருக்கான், காஞ்ச இலையில வீடு கட்டியிருக்கான். அதுக்கு அவர் கமெண்ட் பண்ணியிருப்பாரு, அம்மா நீங்கள் என் பேரை ஞாபகம் வைத்து கொள்ளுங்க, உங்கள் மகனுடைய சேனலில் வீடியோ வரும்போது என் பேரை சொல்ல வேண்டும். ஓகே சொல்லியாச்சு. புவன்குமார் தர்கானே, இவன் என்ன தெரியுமா சொன்ன என்கிட்ட, புவன்குமார் அப்படிங்கிற பேரை நான் பவன் கல்யாண்னு ஞாபகம் வச்சிருக்கேன். நான் யோசிச்சேன், புவன்குமாருங்கிற பேரை ஞாபகம் வச்சுக்கிறது நான் ஆகி போனா புவன்குமார்னே ஞாபகம் வைக்க வேண்டியதுன்னு கேட்டால், இல்லைடா பவன் கல்யாண் அப்படிங்கிற பேர் வந்து எனக்கு ஞாபகத்தில் இருக்கு. ஸோ புவன்குமார் அதுக்கு எதுக்கு சம்பந்தமே இல்லை. புவன்குமார் இப்போ பவன் கல்யாண் அப்படின்ட்டேன்னா எனக்கு புவன்குமார் ஞாபகத்துக்கு வரும்னா, கடைசியில் பவன் கல்யாணே மறந்துட்டேன். பேர் என்னன்னு சொன்னா புவன் கல்யாணம் இல்லை 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 பவன்குமாரோ கொல்லப்புறான். இந்த பேருக்காக இன்னொரு பேரை சொன்னா இந்த பேர் ஞாபகம் வரும், இன்னொரு பேரை ஞாபகம் வச்சு அந்த பேரை மறந்துட்டேன்.
இவங்கிட்ட நான் அப்பயே சொல்கிறேன் ஸ்க்ரீன்ஷாட் எடு அப்புறம் நம்ம சொல்லுவோன்னு. வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங் அபவுட் மீ. என் மெமரி பவரை என்கிட்ட சோதனை போட்டு பார்க்குறியா? நல்லா யாரு தெரியுமா? யாரு? பவன் கல்யாண்றா. சரி எங்க ஞாபகம் வச்சுக்க, 2 நாள் தான் ஆகுது. 2ஆம் நாள் கேட்டா அவர் பேரு சத்தியமூர்த்தின்னு நினைக்கிறேன். பவன் கல்யாணம் எங்க இருக்கு, சத்தியமூர்த்தி எங்க இருக்கு? பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டா இருக்கிற மாதிரி. இனியாவது யாராவது ஏதாவது பேர் சொல்ல சொல்லி ஏதாவது சொன்னாங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வை. புதுசா நிறைய பேர் பண்றாங்க. சுமதி வேற யாரு? அடுத்து நம்மளோட நியாஸ் ஃபேமிலி பானுமதி அவங்க. பானுமதி நியாஸ் ஃபேமிலி சுமதி பிரியா தானே? ஆமா சுமதி பிரியாவா பின்னாடி ஏதோ பேர். வெறும் சுமதி பிரியாவானது இல்ல, சுமதி பிரியான்னு எனக்கு ஒருத்தங்க கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பையன் அந்த பேரை மறந்துட்டேன். ஹாப்பி பர்த்டே அம்மா எனக்கு விஷ் பண்ணுங்க விஷ் பண்ணிருக்கேன். அது ரம்சி ஃபேமிலில இருந்து தான் விஷ் பண்ணிருக்காங்க. நான் தான் பண்ணேன். ஏன்னா நீ பண்ணல. அதுக்கு பிறகு நான் பண்ணேன். ஒருத்தர் எனக்கு பர்த்டே விஷ் பண்ணுங்கன்னு இருக்காரு. இவர் அப்படியா? ஞாபகம் வருது கேஸுக்கு என்னை விட மோசமா இருக்கான். நான் போய் ரம்ஸ்டிக் ஃபேமிலி யூடியூப் சேனல்ல இருந்து அந்த சேனலுக்கு போய் இருக்கிற 4 சப்ஸ்கிரைபர்ல ஒருத்தர் கூட பிடிக்கணும். என்ன பர்த்டே விஷ் பண்ண மாட்டேங்குது இந்த கிழவி, ரொம்ப திமிராக்க ஓடிடுவாங்கல்ல. இவனை காப்பாற்றுறதுக்கு நான் விஷ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி இந்த பையன் பேர் என்ன? புவன்குமார். அப்பா காய்ஸ் அவ்வளவுதான். என்னன்னா இன்னைக்கு என்ன விளாக் போடுறதுன்னே தெரியலை. போடுறதுக்கு டயர்டாகவும் இருந்தது. என்ன விளாக் போடுறதுன்னு தெரியாததே ஒரு விளாக்காக போட்டுருவோமே அப்படின்னு இன்னைக்கு சண்டே உங்ககிட்ட அப்படியே கேஷுவலாக இப்படி தான் நாங்கள் குடும்பமாக உட்காந்து சும்மா ஏதாவது சம்மந்தமே இந்த வாழ்க்கைக்கும் நாட்டுக்கும் சம்மந்தமே இல்லாத பல விஷயங்களை பேசிக்கிட்டு இருப்போம். இன்னைக்கு நீங்களும் வந்திருக்கீங்க. அப்படியே எங்கள் கூட உட்காந்து பவன் கல்யாணம் வந்திருக்காரு, குருமூர்த்தி வந்திருக்காரு, புவன் ரமேஷ் வந்திருக்காரு, எல்லாரும் வந்திருக்காங்க. அம்மா பவன் கல்யாண் வந்திருக்காங்க, புவன்குமார் வந்திருக்காங்க. வாமா மின்னல். ஸோ அவ்வளோதான். இதுதான் இன்னைக்கு விளாக்கே. டெய்லியா கேம் விளையாடுறது, டெய்லியா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது, டெய்லியா வெளியே போகிறது. இது டெய்லி வெளியே போனியா? எப்படா போன? அப்பப்போ போகிறோமில்ல. இப்போ நாளைக்கு வெளியே போகிற ஒரு வீடியோ தான் இருக்குது. நாளைக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடத்துக்கு போகலாம்னு ஒரு பிளான் போட்டிருக்கேன். உடம்பு ஒத்துழைச்சா டக்குன்னு அங்கே போயிடுவேன். எனக்கு டக்குன்னு ஜுரம் வராது, ஆனால் வந்துருச்சேன்னு தெரியல. இவன் தான் அச்சு அப்படின்னு தும்பிக்கிட்டு தெரிஞ்சான். சரி பரவாயில்ல மிஸ்டி அப்படின்னு சும்மா தொட்டேன். அடுத்த நாள் பார்த்தா அவரு ஸ்ட்ராங் ஆயிட்டாரு. நான் சொல்லிட்டேன் என்னடி உங்ககிட்ட நல்லா விசாரிச்சதுக்கே முடியாது. ஐயோ எனிவேஸுங்க, எங்கள் சேனலில் இருந்து நீங்கள் பெரிய பெரிய விளாக்கெல்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற மிஸ்டர் பீஸ்ட் ரக விளாக்குக்கெல்லாம் இன்னும் காலங்கள் கிடக்கு. இப்போதைக்கு எங்களால் இதுதான் முடியும். அதுவும் உடம்பு சரியில்லாத நேரத்தில் அந்த ஸ்ட்ரீக்கு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வரோம்ல 45 நாளாக, அது உடையக்கூடாதேங்கிறதுக்காக தான் போராடிக்கிட்டு இருக்கேன். இழுத்து மூடி நான் பாட்டில் படுத்திருப்பேன். காத்துக்கிட்டு கிடப்பீங்களேங்கிறதுக்காக எதையோ ஒன்று உருட்டி எடுத்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதுதான் இன்னைக்கு, இதை தான் என்னால் கிண்ட முடிஞ்சுது. இதை வச்சு சந்தோஷமாக நைட்டை சாப்பிடுங்க. நாளைக்கு இல்லை நைட்டில் சாப்பிடுங்க. அதான் உளறிக்கிட்டு இருக்கேன், உடம்பு சரியில்லை. நாளைக்கு ஏதாவது முடிஞ்சா இதே மாதிரியோ இல்லை இதை விட பெட்டராகவோ எனக்கு கிண்டி எடுத்துட்டு வரேன். இப்படித்தான் 100 நாள் விளாக்ல இப்படித்தான் அச்சீவ் பண்ணிக்கணும் சார். வாழ்க்கைன்னா முன்ன பின்ன அப்படி இருக்கு. எல்லாத்தையும் அப்படி 100% பர்ஃபெக்டாக பண்ணிட்டு போக முடியாதுல்ல. அதனால இப்பயே பாருங்க, இப்போ 8 மணி ஆயிடுச்சு. இப்போ என்ன தெரியுமா கொடுமை, இப்போ போயிட்டு உட்காந்து எடிட் பண்ணணும் நான். அதனால இதுல பெருசா சும்மா கேஷுவலா பேசுறது தானே, என்ன பேசியிருக்கோமோ அதை அன்ஃபில்டர்டா போட்டு விடுறேன். நல்ல போல இவன் இன்னைக்கு பீப் போடுற மாதிரி எதுவும் பேசல, இல்லாட்டி பேசி விட்டுருவான். எனக்கு அதை தேடி தேடி பீப் போடுறதுலே பாதி டைம் போடுறேன். அதுக்கான சந்தர்ப்பம் வரல. அதான் பேசத்தான் ரெடியா இருந்திருக்காரு. நல்ல வேலை அதுக்கான சந்தர்ப்பம் வரல. ஓகே, நாங்கள் இப்போ அப்படியே குக் வித் கோமாளியை பார்க்க போகிறோம். இதான் எங்களோட டின்னர். பார்த்துக்குங்க, டீயும் பண்ணும் தான் இன்னைக்கு. ஆமாம், இதான் எங்களுக்கு டின்னர். அப்படியே இதை சாப்பிட்டு குக் வித் கோமாளியை பார்த்துட்டு இருப்போம். அப்படியே 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 போத்திட்டு படுக்க நல்லா இருக்கிற ஒரு ஃபீல் வருது. பார்த்துங்க, கிளைமேட்டு அது இதுன்றாங்க, சேஞ்ச் ஆகுது. உடம்பு எதுவும் சரியில்லைன்னா டக்குனு மாத்திரை கீத்திரை போட்டு ஜாலியாக இருக்கு. அம்மா சொல்கிறாங்க, எது ஜுரமா? போத்திட்டு படுத்திருந்து எங்கள் வீடியோ பார்க்கலாம்ல. ஜுரம்னு லீவு போட்டுறாதீங்க சார். நாங்கள் லீவு போட்டோமா ஏதோ ஒரு எண்ணத்தையும் உருட்டி கொண்டு வந்து தர்றோம்ல, நீங்கள் அது மாதிரி உட்காந்து பாருங்க. அதுதான். ஸோ எனிவேஸ் இவ்வளவுதான் இன்னைக்கு. இவ்வளவுதான் எங்கள் ஒரு உடம்பு சரியில்லாத ஒரு ஈவினிங்கில் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டியிருக்கேன். உங்களை நாளைக்கு
வேறு ஏதாவது ஒரு நல்ல உலகில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.